தென்றலுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, இந்த தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க, பூவோடு வந்த இந்த பொன்மாறன் வாழ்க, நீ வாழும் மண்ணில் அடனான் கூட வாழ்க, நம் பொன் வீதி போகின்ற பூந்தென்றல் வாழ்க, தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க. அப்பா இப்போதானே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸ் எனக்கு மட்டுமே தான் தவிர வேற யாருக்குமே கிடைக்காது. எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. இந்நேரம் அவன் பரலோகம் போயிருந்துருப்பா. இனிமேல் அவளுக்கும் அந்த எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. அந்த எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸை ஒன் ஆஃப் த ஓனர் நான் மட்டும்தான் தவிர யாருமே கிடையாது. டேய், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா இல்லை மிருக ஜென்மம் மட்டும் அறிவு கட்டவனே. ஐயோ, நமக்கு எதுக்கு ரொம்ப, நம்ம ஓடிடுவோம். ஏண்டா டேய், நீ ஓடி ஒளிஞ்சிட்டன்னா உன்னை கண்டே பிடிக்க முடியாதா? நீனா அவ்வளோ பெரிய ஆளா? உன்னெல்லாம் என்னதுடா பண்ணு? உன்னை ஒழுங்கு மரியாதையா ஷர்ட்லேருந்து கையேட்றா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஒரு கேவலம் ஒரு சொத்துக்காக ஒரு கம்பெனிக்காக ஒரு பொண்ணு உயிரே எடுக்க போயிட்ட நீலாம் ஒரு மனுஷன். சி, உனக்கு வெக்கமா இல்லை? அந்த பொண்ணு யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியறது மட்டும் நான் கச்சேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு நான் சொல்கிறேன்டா. கொடுவாய் வந்து என்ன அடி அடிச்சுட்டான், ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டான். அடுவாய் டே, உனக்கு இருக்கிற டே, அந்த பொண்ணை கொல்ற அளவுக்கு உனக்கு என்னடா வன்மம் சொல்லுடா. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? என்னடா எனக்கு வன்மங்கிற? எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸோட ஒன் ஆஃப் த ஓனர்டா நான். அப்போ எனக்கு ஆள்னு ஆசை இருக்காதா? எவ்வளோ வந்து ஆள்னு ஆசைப்படுறா? அப்போ எனக்கு ஆள்னு ஆசை இருக்காதா? அதனால தான் கோவத்தில் இப்படி பண்ணேன். கோவத்தில் பண்ணுறது முன்னாடியே அந்த பொண்ணு யாரு, யாரோட சொந்தம், யாரோட ரிலேஷன் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த வேலை பண்ணியாடா நீனு. அதெல்லாம் போகட்டும்டா. ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் போனால் போயிட்டு போட்டான். அதை பற்றி பெரிய பிரச்சனைங்கிறது ஒன்றே கிடையாது. ஒரு பொண்ணு யோசனை பண்ணுடா. ஒரு பொண்ணு இல்லாமல் நீனு இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுடா. ஒரு பொண்ணை போய் இப்படி அநியாயம் பண்ணிட்டு வந்திருக்கிய. அந்த பொண்ணு உடம்புல எப்படி இருக்கு தெரியுமா? டாக்டர் தேதி குடிச்சிட்டு போயிருக்காங்கடா. டாக்டரு தேதி குடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த பிள்ளைக்கு, தெரியுமா? அப்போனா அவன் என்ன சாவலியா? சாவாதான் இந்த அடி அடிச்சியடா. நான் செத்து போயிட்டேன் சந்தோஷத்தில் இருந்தேன்டா. அப்படின்னா சாகலை. அடிங்க ஒன்று திரும்பியும் தூக்கி போட்டு தோலை உரிச்சு தேவலான் இருக்குடா. டேய், அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுன்னா வச்சுக்க, நீயே செத்துருவ நீயே. ஏன்டா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ துரோகம் பண்ண? நீயே செத்துருவடா நாயே. அப்படி யாருடா அவ பெரிய பில்டப் பண்ணிட்டு இருக்க? ஏன் உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா? டே கூமுட்டை பையில, அது எங்க சொந்தக்கார பொண்ணு இல்லை, உன் கூட போகிற தங்கச்சிடா. ஏ நீ என்ன சொல்ற? அப்போ நீ என்ன சொல்ற? அவ அப்போ என் கூட பிறந்த தங்கச்சியா? ஆமாண்டா பைத்தியக்கார நாயே, அவன் கூட பிறந்த தங்கச்சி தான்டா. இவ்வளோக்கு நீ அந்த பிள்ளைக்கு அநியாயம் பண்ணி நான் உன்னை ஏன் விட்டு வச்சேங்க ஒரு காரணம் என் அண்ணன் சொன்ன ஒரு ரீசனுக்காக விட்டு வச்சேன். அந்த ரீசன் என்னன்னு என் அண்ணனை கூப்பிட்டு தனியாக கேட்கும்போது என் அண்ணன் அத்தனை ரீசனையும் என்கிட்ட சொல்லிட்டான். சரியா? அது உன் கூட பிறந்த தங்கச்சி தான், நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரியா? இதுக்கு முன்னாடி மதுமிதாவுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போனதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணுக்கு எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நீ இந்த பொண்ணை கொல்ற அளவுக்கு போயிட்ட. அதுக்கு முன்னாடி அது யார் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தியாடா? கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா? உங்கள் ஓன் தொல்லையும் உங்கள் அப்பன் தொல்லையும் தாங்க முடியாமல் அவங்க அம்மாவை தூக்கிட்டு உன் அப்பங்காரன் உன்னை வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னான் அவங்க அம்மா கிட்ட. எனக்கு என் பொண்ணு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பொண்ணை தூக்கிட்டு கிளம்பியிருக்கு. பொண்ணை தூக்கிட்டு கிளம்பும் போது பைத்தியக்காரன் நாய்
மது அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குடா. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல மது அம்மா இறந்துட்டாங்கடா. மது அனாதையா இருந்திருக்கா. சரியா? அனாதையா இருந்தபோது யாரோ ஒருத்தவங்க நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து வளர்த்து இன்னைக்கு டாக்டர் வரைக்கும் அந்த பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்க. இன்னைக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நீ தான் செஞ்சுருக்கணும். நீயே ஒன்று உங்கள் அப்பனை தான் செஞ்சுருக்கணும். உன் அப்பன் இன்னொரு குடும்பத்தை அமைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த பொண்ணோட நிலைமை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. சரியா? அப்போ மது என் கூட பிறந்த தங்கச்சியா அவளை ஒவ்வொரு டைமும் நான் கொல்லணும் ட்ரை பண்ணும் போதெல்லாம் ஏதோ ஒரு உணர்வு வந்து எனக்கு தடுக்கும். ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அவளை கொல்லணும் குறியிலே இருந்துட்டேன்டா. இப்ப அழுது என்னடா புரோஜனம்? இப்ப அழுது என்ன புரோஜனம்? அன்னைக்கே யோசனை பண்ணிடுறா நீனு. இன்னைக்கு உன் தங்கச்சின்னே உனக்கு வலிக்குது. டேய், மது அப்பாவும் ஒன்று சாதனைப்பட்ட ஆள் இல்லடா. பெத்த பொண்ண தம்பி தங்கச்சிட்ட விட்டு நல்லா வளருவாங்கன்னு தம்பிகிட்ட கொண்டு விட்டுருக்காடா. தம்பி வீட்டில் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அந்த பொண்ணை அடிச்சு துரத்திட்டாங்க. பெத்த பொண்ணு இடத்துல மது எடுத்து வளர்த்தாருடா. அந்த பொண்ணுக்கு நாளைக்கு அனாதைங்கிற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாதுன்னு தான் பெத்த பொண்ணுக்கு இவர் தான் தான் அப்பான்னு தெரியாது. என்ன வளர்த்த பொண்ணுக்கு இவர் தான் என்னை வளர்த்தவர்னு தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை பண்ணிட்டா அவர் தனித்தனியாக இருக்காருடா. இன்னைக்கு நீ அசால்ட்டா என் தங்கச்சிங்கிற அந்த பிள்ளைய அந்த பிள்ளை உங்கள் அம்மா தூக்கிட்டு போகும்போது அந்த பிள்ளைக்கு 3 மாதத்து குழந்தைடா. 3 மாதத்து குழந்தைக்கு என்னடா தெரியும்? அதுக்கப்புறம் உங்கள் அப்பா தாண்டா. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் பெரிய மனசு பண்ணி இவ்வளோ தூரம்டா. இன்னைக்கு வயசு அந்த பிள்ளை 22க்கு மேலே ஆயிடுச்சுடா. 22 வயசு, 22 வருஷம் வரைக்கும் வளர்த்துருக்காரு. அப்பா அவருக்கு என்ன மனசு இருக்கும்? நீ எல்லாம் ஒரு ஜென்மம். சே ஓடா. என் தங்கச்சி அண்ணாதை ஆகிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சத்தியமா உனக்கு தெரிஞ்சிருக்குடா. அவன் யாருன்னு சொல்லுடா. என் தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்குடா. அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்டா. அவன் என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல ஆதி, நான் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்டா. என்ன தயவு செஞ்சு அவள்கிட்ட கொண்டு போய் விடுறான். நான் பண்ண தப்பு தான்டா, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இனிமேல் எந்த ஒரு பொண்ணுக்கும் துரோகம் சத்தியமா நினைக்கவே மாட்டேன்டா. அவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு டர்மலாஜிஸ்ட் தானடா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் யூஎஸ்ல டர்மலாஜிஸ்டா இருக்கான்டா. ஆனா சத்தியமா அவனை வர சொல்லி என் தங்கச்சினை காப்பாத்திடுறேன்டா. ஆனா என் தங்கச்சி உயிர்ந்து உலகத்தை விட்டு போக கூடாதுடா. நான் பண்ணின பேர் என் முட்டாள்தனமே. என் தங்கச்சி கை கழுவ போற சுச்சுவேஷன் தான்டா இதுதான்டா. இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்டா. என்ன தயவு செஞ்சு அவள்கிட்ட கூட்டிட்டு போடா. எந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போ. அது என்னால முடியாது. அது என் தங்கச்சி பார்க்கணும். அது உன் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு உன் கூட்டாளியில ஒருத்த வந்தாண்டா காரணம். ஆனா அது என் வாயால சொல்ல மாட்டேன். நீ அதான் கண்டுபிடிக்கணும். உன் தங்கச்சிக்கு அநியாயம் நடந்திருக்கு. அதுக்கு நியாயத்தை நீ தான் வாங்கி கொடுக்கணும். நாங்கள் எதுக்கு எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸ் உள்ளே கொண்டு வந்தோன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நானும் அரவிந்தன் யாருன்னு உனக்கு முதல்ல தெரியுமாடா? தெரியுமா முதல்ல? டேய் உங்க வேணாண்டா. இதுக்கப்புறம் வேண்டாம். எதா இருந்தாலும் அரவிந்த் சொல்லுவோம். சொல்ல வாய் வருது, சொல்ல முடியலடா. நானும் உங்க சொந்தக்காரன் தான்டா. அண்ணன் சத்தியம் வாங்கின நல்ல உங்ககிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியல. ஒரு காலம் இல்லை ஒரு நேரம் உனக்கு உண்மை தெரியும் போது நீ ஒருங்கிடா, செத்துருவேன். ஞாபகம் வச்சுக்க. அது மட்டும் இல்லை, வா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போதில்ல உன் தங்கச்சி உயிர், பார்த்து சாகடா. வாடா. டே அப்படிலாம் சொல்லாதடா. என் தங்கச்சி எனக்கு வேணும்டா. என்னப்போ அம்மா பாசது சத்தியமா நானும் உணரலடா. எனக்கு சில டைம்ல
இன்னும் சில டைம்ல தோணும் இவங்க நம்ம அம்மா தானா, நம்மள ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய டைம் தோணிருக்குடா. ஆனா அதுக்கான ரீசன் எனக்கு இப்பதான்டா புரியுது. என்ன தயவு செஞ்சு என் தங்கச்சிட்ட கொண்டு போய் விடுறா. டேய் உன் காலில் விழுறேன்டா. வாடா வா, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போதில்ல, அதை பார்த்து நீனே சந்தோஷப்படுவா. டே 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 அரவிந்த், டே வாடா வா. என்னடா உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு பார்க்க வந்தேடா. டேய் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமியை விட்டு அவளுக்கு உயிர் பிரிஞ்சிட்டு இருக்குடா. ஏதோ டெர்மலாஜிஸ்ட் டாக்டர் வந்தாதான் அவளை காப்பாற்ற முடியும்னாங்க. அவைலபிள் இல்லையாண்டா அந்த டாக்டர் கூட. அவளை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலடான்னு வாரி கொடுத்துட்டு உட்கார போறேன்டா. எனக்குன்னு இருந்தவளும் அவதான்டா. ஏன்டா அப்படி பண்ணி தொலைஞ்ச? டேய் உன்னை எழுந்து அடிக்க கூட என்னால முடியலடா. ஏன்னா இன்னைக்கு என்னை விட்டுட்டு அவ போக போறாடா. டேய் ஐயோ ஐயோ, என் கையாலே என் தங்கச்சி நான் கொன்னுட்டேனே. எனக்கெல்லாம் நல்ல சாவே வராது கடவுளே. என்னது உன் தங்கச்சா? டேய் டேய், நான் அந்த ஒரு காரணத்துக்காக தான்டா உன்னை முழுசா இன்னும் உயிரோட விட்டு வச்சிருந்தேன். என்னைக்கோ ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே உன்னை நான் கொலை பண்ணிருப்பேன்டா. அவளுக்குன்னு சொந்தன்னு சொல்லிக்க ஒரு உறவுமே இல்லையே அப்படின்னு தாண்டா உன்னை விட்டு வச்சேன். இன்னைக்கு ஒன்னாலே அவன் உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது நான் என்னடா செய்ய போறேன்? டாக்டர் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருடா. வந்தாதான்டா உயிர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அப்படி பண்ணி துணிஞ்ச பாவி? உனக்கு பழி வாங்கணும்னு என்ன இருந்ததுன்னா என்ன ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்கலாமேடா. நான் போனா கூட பிரச்சனை இல்லடா. அவளை இப்படி படுக்க வச்சுட்டேடா பாவி. ஃபுல்லா கேஸ்ல இருந்து 1 ஹவருக்கு மேல கேஸ்ல இருந்து மூச்சு திணறல் வந்து ப்ரெஷர் ஆகி அதுக்கப்புறம் நார்மல் ஆகி பிபிஏ இல்லடா 80க்கு மேல அவளுக்கு ஏறவே மாட்டேங்குதுடா. 90 இருந்தவன் கண்ணு முழிப்பேன்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. பிபி சத்தியமா 81 80 தான் இருக்க தவிர மேலே ஏறவும் மாட்டேங்குது இறங்கவும் மாட்டேங்குது. அவளை காப்பாற்ற முடியுமான்னு தெரியலடா. உன்னலுக்கெல்லாம் டாக்டர் டாக்டர் அவ இப்போ எப்படி டாக்டர் இருக்கா? இது டாக்டர் டாக்டர் அவளுக்கு மட்டும் எதுவும் கெட்டதை சொல்லிடாதீங்க, தாங்க முடியாது. எப்படி இருக்கா சொல்லுங்க டாக்டர். இல்லைப்பா நல்லா தான் இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். என்ன காரணம், டெர்மலாஜிஸ்ட் டாக்டர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வரலன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் தெரியுமா? அவங்க ஏதோ ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சா, அதனால பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லிட்டு போகிறேன்னு தான் வந்தேன். டாக்டர் வந்துட்டாங்க, அது சொல்லிட்டு போகிறேன்டா வந்தேன். என்ன பாருங்க, இந்த டாக்டர் வந்துருக்காரு பாருங்க. அக்கில் எப்படி இங்கே வந்தா? அதுவும் ஒரே பிளட்டாக இருக்கு, என்ன பிரச்சனை தெரியலையே. டே தினேஷ், டே குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வெல்கம் டு மை ஹாஸ்பிட்டல் சார். என்னாச்சு சார், என்ன ப்ராப்ளம்? டே நான் சொல்கிறேன்டா. டே என்னாச்சுடா? ஏன்டா அப்படி முகமெல்லாம் பிளட்டாக இருக்கு? என்னடா ஆச்சு? ஏன்? இதுல எனக்கு பெரிய விஷயமே இல்லைடா. என் தங்கச்சியை காப்பாத்துறான், உனக்கு தாண்டா கால் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கிட்ட வேணா. டேய் என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆக வேண்டிய காரணமே நான் தாண்டா. உனக்கு தாண்டா நான் கால் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் தெரியாம பண்ணணும், தெரிஞ்சு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணி அவன் மேல பரஸ்பரஸ் கலந்து
அடுத்தது நீ பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டுட்டேன்டா. வீட்டுக்கு அதுக்கும் மேலே எரிஞ்சு போச்சா. தோல்லாம் ஒரே காயமா இருக்குடா. என்னால் அவளை அந்த நிலைமையில பார்க்க முடியலடா. என் தங்கச்சின்னு அவன் சத்தியமா எனக்கு தெரியும். இப்போ வந்து அது அவன் யாரும் டீட்டெயில்ஸ் சொல்லினா அவன் செத்துட்டு போட்டேன்னு நினைச்சிருப்பேனே தவிர என்னால் முடியலடா. அவளை காப்பாற்றி கொடுத்துட்றேன். உன் கையை காலான்னு நினைச்சு கேட்கறேன் மச்சான். எனக்கு தயவு செஞ்சு என் தங்கச்சி என் கையில காப்பாற்றி கூடுறா தினேஷ். எனக்கு முடியல தினேஷ். ஓகேடா, ரிலாக்ஸ் ஆகுது சரியா? ரிலாக்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? நான் காப்பாற்றிடுறேன். முதல்ல போய் ஒரு டிடி ஒன்று போடு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாடு. அப்புறம் அதுவும் இல்லாமல் பேண்டிட் போட்டு வா. பிளட்டு நிற்கவே இல்லை, ரொம்ப நாளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன். இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தேன் ஞாபகம் இல்லை. சரி பார்க்கும். யாருடா இது? நீ யோசிக்கிறியா தினேஷ்? அரவிந்தடா. அரவிந்தன் தினேஷ். அரவிந்த், என்னடாச்சு? என்னடா இப்படி உட்காந்துருக்க நீ? ஏன்டா இப்படி அழுதுட்டு இருக்க? யாருக்கு தாண்டா பிரச்சனை? அவன் அழுகுறான், நீன்னு அழுகுற. இவனை பத்தி எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சு போச்சா? டேய், அவ அடிப்பட்டதே மதுக்கு தான்டா. உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அவன் பண்ணி வச்ச வேலையை மதுவுக்கு தான்டா இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கான். பாவுண்டா. பிபி நார்மலாகவே இல்லைடா, ப்ரெஷர் ஹைலே இருக்குடா. யாருன்னு 100 சொச்சத்து கிட்ட போய் திரும்பி 80க்கு வந்தது. மேலே ஏறல, கீழே இறங்கல. மனசுக்குள்ள எதைய போட்டு அமைக்கிட்டு இருக்கான்னு டாக்டர் தானே சொன்னாங்க. நீ தான் வருவன்னு தெரிஞ்சிருந்தீன்னா நான் சத்தியமா உனக்கு முன்னாடி கால் பண்ணி அவளை காப்பாத்திருப்பேன்டா. டே, நான் முடியலடா. அவளை காப்பாத்தி கையில கூடுறா. யாருப்பா இவங்க? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பழக்கம் போல. நான் தான் அப்படியே இருந்துட்டேன். டாக்டர் சொல்லுங்கள் சார். என்ன சார்? மதுவோட ரிப்போர்ட் எனக்கு இமீடியட்டாக என் டேபிளுக்கு வரணும். 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, 2வது தீக்காய் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு ரிப்போர்ட்டு. இது எல்லாமே என் டேபிளுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் எனக்கு வரணும். ஓகே சார், இதை கொண்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், 2 பேரும் அழாதீங்க. நான் அவளை காப்பாற்றி கொடுத்துட்டு தாண்டா இங்கேருந்து போவேன். அவளை காப்பாற்ற முடியலன்னா இந்த கோட்டை இங்கே நான் கழட்டி வச்சு நான் போயிடுறேன்டா. எனக்கு இந்த வேலையே வேண்டாம். நான் படித்தது எங்கள் அம்மா அந்த நோயில் அவதிப்பட்ட ஒரு காரணத்துக்காக தான் நான் டெர்மடாலஜிஸ்ட் படித்தேன். இல்லைன்னா கார்டியாலஜிஸ்ட் தான் படிச்சிருந்துருப்பேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எவ்வளோ கவலைப்படாதீங்க சரியா? அன்னைக்கே உன்ட்ட படித்து சொல்லியிருக்கேன்டா. விளையாட்டுத்தனமாக இருக்காதடா. உனக்கு ஒரு குடும்பம் இருக்குடா, குடும்பத்தை பாருடான்னு படித்து சொல்லியிருக்கேனே. இன்னைக்கு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டு அந்த பிள்ளைய காப்பாற்ற சொல்லி வந்து இப்போ நின்றுட்டு இருக்கியடா. நீலாம் ஒரு மனுஷனாடா நீனு. உன்னெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல போய் டிடி ஒன்று போடு, 2வது ஃபர்ஸ்ட் எய்ட் பாடு, பேண்டிட் போடு, ஆயில்மெண்ட் போட்டுட்டு வா. போட்டு வந்து அந்த பிள்ளைய நீ போய் பார்ப்பியா, ரத்த காய்த்தூர் பார்ப்பேன்னு தெரியாது. இந்த பிள்ளைய பார்த்து கொஞ்சம் நீ பேசுனீன்னா கண்ணு முழிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சரியா? போய் பேசு. ஏதா இருந்தாலும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். 2 பேரும் அழக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். இல்லைடா மச்சான். டே, அவன் செத்துட்டானா? டே, குற்றம் அடிச்சா நானும் போய் சேர்ந்துருவேன்டா. என்னால முடியாதுடா. எனக்கு அவளை எப்படியாவது திருப்பி கொடுத்துரு மச்சான். அவன் காலில் விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும்டா. சரிடா, சரி, ஃபீல் பண்ணாத. தப்போ உணர்ந்து என்னைக்கு நீ மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னியோ அன்னைக்கே நீ திருந்துட்ட. உனக்கு அனைத்து நல்ல குணங்களும் இருக்குது சரியா? அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது என் கடமை சரியா? அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியா? சத்தியமாக சொல்கிறேன், அந்த டாக்டரை கோல்கிட்ட கழட்டி வச்சு நான் போய்கிட்டே இருப்பேன் தவிர இந்த இடத்துல இருக்க மாட்டேன். அரவிந்த், இம்மிடியேட்டாக ஆதியை கண்டிப்பாக என்னை வந்து பார்த்துட்டு போக சொல்லு சரியா? ஏன்னா போலீஸுக்கிட்ட ஒரு கையெழுத்து நான் வாங்கணும், அதை மறந்துட்டேன், வாங்காமல் வந்துட்டேன். இங்கே ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேற யாரோ கேஸ்ன்னு நினச்சிட்டு வந்தேன். இது நம்ம கேஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா ஆனால் எந்த வேலையும் என்னைக்கு தூக்கி போட்டு நேத்தியே வந்து இந்த பொண்ணு நான் காப்பாற்றி இருந்திருப்பேன் சரியா? சரி, ஆதி சீக்கிரம் வர சொல்லு. ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பர் ஒன்று, வெத்து பேப்பரா உன்னை கொண்டு வர சொல்லி நான் சைனை போட்டுட்டு நான் அடுத்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்துக்கலாம். ஓகேடா, நீ போ. நான் ஆதியை வர சொல்கிறேன்.